ஹாய், நான் உங்க மீனாட்சி பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வரலாறுகள் இதுக்கெல்லாம் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அமுக்குங்க. பிடிச்சா ஷேரிங்கும் பண்ணுங்க. ஓகேங்க. இன்னைக்கு நம்ம என்னன்னா, மதுரையில இருக்கோம். மதுரையில உள்ள அரிட்டாப்பட்டி பிரச்சனை பெருசா போச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள்லாம் பெரிய அளவுல இறங்கிட்டாங்க. பெரிய போராட்டத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டங்ஸ்டன் சுரங்கம் வரப்போது. அதனால விவசாய பூமிலாம் அழியப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா எல்லாரும் இறங்கி பெரிய போராட்டத்துக்கு இறங்கிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசும், மத்திய அரசும் சேர்ந்து இந்த டங்ஸ்டன் பிரச்சனையே உங்களுக்கு வராது. இனிமே அத பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உறுதியா சொன்னாங்க. அப்போ பெரிய அப்படியே பட்டாசுலாம் வெடிச்சு தீபாவளி மாரி கொண்டாடி, உண்மையிலேயே மதுரை ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எல்லாருமே மதுரை மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பிரச்சனை வராது அப்படின்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு சும்மா இருந்தேன்னா, நேத்து இன்னைக்கும் 144 தடை உத்தரவு மதுரையில அமல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு வந்துச்சு. என்னடா திடீர்னு 144 தடை உத்தரவுனா, நம்ம லாக்டவுன்ல இருந்தோம் இல்லையா? எதுவுமே வெளிய வரக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாரி பிரச்சனை தான் 144 தடை உத்தரவு. எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தா, திடீர்னு அன்னைக்கு கோயில் போயிருந்தேன் தைப்பூசம்னால. சரி விரதம் இருக்கோம். சரி அப்படியே போயிட்டு வருவோமேன்னு போனா, அங்க பார்த்தா 144 தடை உத்தரவுனா யாரும் வரக்கூடாதோ அப்படின்லாம் போய் பார்த்தோம். இல்ல நார்மலாவே எல்லாமே ஸ்கூல் இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு, காலேஜ் இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, கடைகள் எல்லாமே இருக்கு. நார்மலா பஸ்ஸு எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. எதுக்குங்க இத அமல்படுத்தியிருக்கீங்கன்னா, பிரச்சனை எதுவும் வந்துரக்கூடாது. இந்து அமைப்பினர் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. போராட்டம் பண்ணக்கூடாது. போராட்டம் பண்ணா பெரிய பிரச்சனை. இது மதம் சம்மந்தப்பட்டு வருது இல்லைங்களா? அதனால இது போராட்டமா வந்துரக்கூடாதுன்றதுக்காக 144 தடை உத்தரவு பண்ணியிருக்கோங்க. மத்தபடி நார்மலா தான் எல்லாமே இருக்கு அப்டின்னாங்க. உண்மையிலேயே சந்தோஷமா இருந்துச்சு. இதுல நம்ம மதுரை திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் வரலாறும் பெரிய வரலாறு. 2600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு அங்க அதிகம் இருக்கு. அதையும் நம்ம தொட்டு தொட்டு பார்த்தோம்னா பெரிய விஷயம். நம்ம தமிழ் கடவுள், முதல் கடவுள் திருப்பரங்குன்றம் முருகன் அறுவடை வீடுகள்ல முதல் படை அவர் இருக்காரு. அதுக்கு மலையில மேல போனீங்கன்னா, நம்ம காசி விஸ்வநாதர். மலையில அவ்வளோ பெரிய பாறைகளுக்கு நடுவுல நல்ல குளு குளு குளுன்னு இருப்பாருங்க. எனக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா பாருங்க, எவ்வளோ ஜில்லுன்னு அந்த இடத்துல போய் உட்காரவே நமக்கு ஆசையா இருக்கும். அந்த அவ்வளோ பெரிய பாறைகளுக்கு இடுக்குல நல்ல நீர் சுனை. நம்ம ஏப்ரல், மே எவ்வளோ வெயில் வந்தாலும் அந்த இடத்துல நீர் வத்தாதுங்க. அவ்வளோ நீர் அந்த இடத்துல இருக்கும். நல்லா அதுலேயும் செடிகள்லாம் வளர்ந்துருக்கிறது. அந்த பாறைகள் இடுக்குலயும் நம்ம போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த இடம் இருக்கு. அதுக்கு மலைக்கு மேல போய் பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கந்தர் ஷா அப்படின்ற ஒருத்தரோட சமாதி இருக்கு. அதுதான் சின்ன மசூதியா அவங்க வழிபட்டுட்டு வராங்க. இவ்வளவு நிறைஞ்சிருக்கிற இடத்துல நம்ம சமணர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்களும் அதில இருக்குங்க. நான் ஜெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? 4 மதத்தினரும் அங்க வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குங்க. இவ்வளோ பேர் வாழ்ந்த இடத்துல தான் இப்ப பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனை இப்பன்னு இல்லங்க. எப்பயுமே கொஞ்சம் சின்ன சின்னதா வரும் போல. இப்ப கொஞ்சம் பெருசா வந்துரக்கூடாதுன்றதுக்காக தான் 144 தடை உத்தரவு போட்டிருக்கோம். அப்ப இந்த சிக்கந்தர் ஷான்றவரு யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லி சுல்தான்னு சொல்லுவாங்க இல்லையா? அவரு அப்பவே நம்ம ஆட்சி செய்ய வந்திருந்திருக்காரு. அப்ப இப்ப நம்ம விஜயநகர பேரரசு அவங்கள சண்டையிட்டு வீழ்த்தியிருக்காங்க. வீழ்த்தும்போது அவங்க உள்ளவங்கலாம் இவருக்கு ஒரு நினைவு சின்னம் வேணும்னு சொன்னதும், அவருக்கு ஒரு சின்ன சமாதி மாரி அங்க பண்ணியிருக்காங்க. அததான் இப்போ ஒரு மசூதியா அவங்க வழிபட்டுட்டு வராங்க. சரி அது அப்படியே போயின்னு விட்டுட்டாங்கன்னா, இப்ப 1923லயும் இது ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு இந்த இடம், இவங்களுக்கு இந்த இடம்னு தனித்தனியா எந்தெந்த கோயில் இருக்கோ, அதுக்கெல்லாம் தனியா பிரிச்சுருங்கன்னு சொல்லிட்டு, அத தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. அப்பயும் அந்த பிரச்சனை ஓயல. இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, அங்க உள்ள மக்கள்லாம் இல்லங்க. நாங்க எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கோம். இப்ப நேத்து இல்லங்க. நாங்க கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமா இங்க இருக்கோம். எல்லாருமே யாருமே நாங்க வேறுபாடா நினைக்கல. எல்லாருமே அவங்களுமே இங்க முருகன நம்பி நெறைய பேர் அங்க மசூதியில உள்ளவங்கலாம் நெறைய பேர் கடை வச்சிருக்காங்க. அப்படிலாம் யாருமே இங்க வேற்றுமையாவே இல்ல. அ எல்லாருமே ஒத்துமையா தான் இருக்கோம். திடீர்னு இந்த பிரச்சனை வேணாமே அப்படின்னு நெனச்சு எல்லா மக்களும் சொல்றாங்க. நாங்களும் அதான் சொல்றோம். திடீர்னு இந்த பிரச்சனைய நீங்க கொண்டு வராதீங்க. ஒரு வரலாறு அதிகம் உள்ள இடம் அது. எல்லா மக்களும் நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம். இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளும் எல்லா கடவுள்ட்டயும் வேண்டிக்கிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுங்க, ஷேரிங்கும் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல நல்ல வீடியோவா பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே பாய்.